ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இது எந்த கோயில்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சிறுவாபுரி கோயில்னு. ஆமாங்க, சிறுவாபுரி கோயில் தான் இது. ரொம்ப நாளாக போகணுன்னு ஆசைப்பட்டு நான் போயிருக்கேன். ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அடிக்கடி போயிட்டு தான் இருந்தேன். பட் இப்போ ரொம்ப கூட்டம் வந்ததுனால என்னால் போக முடியறது கிடையாது. ஸோ அதனால் நேற்று போகலாம், சாட்டர்டே தானே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு நினச்சி தான் போனேன். பட் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நேற்றும் செம்ம கூட்டம் இருந்தது. இதிலே 100 ருபீஸ் க்யூவுமே இது 100 ருபீஸ் க்யூ தான். இது கொஞ்சம் ஓகேவாக இருந்தது. 50 ருபீஸு ஃப்ரீ தரிசனம்லாம் ரொம்ப கூட்டமாக தான் இருந்துச்சு. முன்னாடிலாம் விளக்க உள்ளே ஏற்ற விடுவாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. வெளியில் அந்த அரச மரத்துக்கிட்ட தான் ஏற்றணும். ஸோ நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சாலும் ஒரு வேண்டுதலாக வச்சு நீங்கள் 6 வாரம் தொடர்ந்து போங்க, நிச்சயமாக நடக்கும். இது வெளியில் வந்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அந்த காய்கறிகள், கிராமத்தோட காய்கறிகளுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நானும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் முருகர் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா டியூஸ்டேவை தவிர்த்து மற்ற நாளில் போங்க. நிச்சயமாக உங்கள் வேண்டுதல் ஒரே வேண்டுதலாக நம்பிக்கையோடு வைங்க, நிச்சயமாக நடக்கும்.